இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 25. அருள் உடைமை. அருள் உடைமை என்றால் இரக்கமுடைமை. குறள் எண் 244. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நிலைபேருடைய உயிர்களை பேணி அவற்றின் கண் அருளுடையவனானுக்கு தன் உயிர் அஞ்சுவதற்கு ஏதுவாகிய தீவினைகள் உளவாக என்று சொல்லுவர் அறிந்தோர் என்கிறார். பிற உயிர்களுக்கு தீங்கிழைத்தவரும் இரக்கமற்ற கொடியவர்கள்தாம் தம் உயிருக்கு பிறரால் ஏதேனும் துன்பம் வருமோ என்று எண்ணி அஞ்சுவார்கள். பிற உயிர்களுக்கு தீங்கிழக்காமல் வாழும் அருளாளர்கள் இரக்கமுடையவர்கள் தங்கள் உயிருக்கு பிறரால் தீங்கு நேருமோ என்று அஞ்சுவதில்லை. பிறருக்கு தீங்கிழைக்காமல் இருக்கிற அவன் ஏன் அஞ்சணும்? தேவையில்லையே. அடுத்தவனுக்கு தீங்கிழைத்தால் தானே அவன் எந்த நேரமும் பயந்துகிட்டே இருப்பான். நமக்கு தீங்கு வந்து விடுமோ, நம்மளை அவன் எதுவும் செஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. அதைத்தான் தெய்வப்புலவர் அருமையாக சொல்கிறார். நீ யாருக்கும் தீங்கிழைக்காத, இரக்கமுடையவனாக இரு, அருளுடையவனாக இரு. அப்படி இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் யாரும் உன்னை துரத்த மாட்டார்கள். அதைத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக எடுத்து சொல்கிறார். மாணவ செல்வங்களே, தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள். அதன்படி தங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இருந்தே அதை அப்படி பின்பற்றி வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை நன்றாக அமையும். வாழ்க வள்ளுவர், வளர்க அவர் புகழ். நன்றி. நாளை மீண்டும் உங்களுடன் நான் சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.